ஏசப்பா இந்த நாளிலும் இந்த சனிக்கிழமையிலும் இந்த சிறுவர்கள் ஊழியத்தை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அந்த சிறுவர்கள் ஊழியத்தில் எல்லா நாளத்தையும் நல்ல புத்தியும் கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நிரப்பப்படி வைக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அந்த பிள்ளைகளையும் வர தடப்பட்ட பிள்ளைகளையும் ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் கொண்டு வரபடி வைக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா சிறு பிள்ளைகளை இடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள், அவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அதன்படி ஏசப்பா இந்த இடத்திலே நாங்கள் இந்த சிறுவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எந்த பிள்ளைகளுக்கும் எந்த குடும்பத்திலும் தடைகள் ஏற்படாதபடி அது சீக்கிரத்திலே சிறு பிள்ளைகள் அனைவரும் இந்த கூட்டத்திற்கு வரும்படி வைத்து நடத்த போகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றியானவரே. ஏசப்பா இல்லாத விசுவாசானவன் எந்த பிள்ளைகளையும் தடை செய்யாதபடி ஏசப்பா அவர்களை கொண்டு வரபடி வைக்க போவதற்காக உங்களுக்கு நன்றியானவரே. மீது இருக்கிற எல்லா நேரங்களும் உங்களோட கருத்தில் ஒப்பும் கொடுக்குறோம் ஆண்டவர். நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க, நடத்தி தரும் ஆண்டவர். பேசி மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஒரு நாண பெட்டியா பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா நதியிலே ஒரு நாண பெட்டியா பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா அழகு தொலைக்கிறா சும்மா அழகுதா அழகு தொலைக்கிறா சும்மா அழகுதா ஓடி வந்தானா சின்ன வேரியா செய்து சொன்னாரா பிள்ளையா விக்கி அழகுதான் இதுங்கோ சுத்தி சின்னாயாலை தீரும் சுத்தி ரெக்கை தானுங்கோ சுத்தி சுத்தி கூறு விக்கி அழகுதான் இதுங்கோ பத்தி பத்தாய் அழுதி சுத்தி ரெக்கை தானுங்கோ வேதம் தான் பாதைக்கு தீபம் வாசித்தால் திக்கி தான வந்து வேதம் தான் பாதைக்கு தீபம் வாசித்தால் திக்கி தான இந்த ஆராதனை வேலைக்கு நோக்கி நாங்கள் வந்திருக்க மாட்டேன்ப்பா. இந்த சிறப்பேசப்பா சிறுவஜபி ஆசிரியங்காண்டேசப்பா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளாண்டேசப்பா நீ ஆசிரியங்காண்டேசப்பா அவங்க என்னென்ன தேவைங்க நடத்தினாண்டேசப்பா ஆராதனை வேலையாண்டேசப்பா நீராண்டேசப்பா நல்ல மேல் கொண்டு போக போகிற கிருபை காமுக்கு நன்றியாண்டேசப்பா நீரே ஆண்டேசப்பா இந்த ஆராதனை நடத்த போகிற கிருபை காமுக்கு நன்றியாண்டேசப்பா நீரே நடத்த போகிற கிருபை காமு வல்லமையின் ஆவியானவர் என்னோட வந்து நீங்க தான் கிருபை தந்திருக்கீங்க. உங்களால் தான் அற்புதம் மேசா எங்கள் வாழ்க்கையில் நடக்குதான். நாங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் தரீங்களா இருக்கா உங்க நன்றி ஆண்டேசப்பா. நீங்கள் என்ன நீங்கள் நல்லா தாழ்ந்து கொடுத்துருக்காண்டேசப்பா. படிக்காத பிள்ளைங்களும் நல்லா படிக்கலாண்டேசப்பா. படிக்காத பிள்ளைங்களே நீங்கள் தான் படிக்க வைங்காண்டேசப்பா. கஷ்டப்படுற பிள்ளைங்களாண்டேசப்பா நீராண்டேசப்பா பாதுகாப்பு கிருபை பாட்டு
போடலையா? நீங்க கேட்கறீங்க பாருங்க. நான் ஒரு பழைய பாட்டு ஒன்று பாட போறேன். சவுண்டா பாடணுமா? சரிதாம்மா? ஒரு பழைய பாட்டு பழைய பாட்டு இந்த பாட்டு சினிமா பாட்டு ஏசப்பா பாட்டு பழைய பாட்டு. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு கற்றுக்கிட்டு ஒரு பாட்டு எவ்வளோ உங்களுக்கு தெரியலாம். தெரியாமல் இருந்தால் நீங்கள் அந்த பாட்டு நம்மளை கற்றுக்க பாட்டுமா முதல்ல பாடுங்க. பாடிட்டு பிற்பாடு நீங்கள் தான் பண்ண போறீங்க பாட்டு. எனக்கு கவனிக்கிறீங்களா? ஹலோ இருக்கிறீங்களா? சரி, கவனிக்கிறேன்னு சொல்லுங்க. அது கைத்து பார்க்கலாம். அவன் கவனிக்கல, அவன் கவனிக்கல. நீ அவனை கவனி பார்க்கலாம். எப்படி கவனிக்கணும்? இன்னொன்று கவனிக்கணும்னா கை கீழே போடுங்க. பாட்டு கொஞ்சம் கவனிக்கணும். சின்ன பிள்ளை சாமுவே படுத்து தூங்கும் போது பெயரை சொல்லி கூப்பிட்ட கர்த்தர் சத்தம் கேட்டான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சிறுவன் சொல்ல தீர்க்கதரிசியாகவே கர்த்தர் மாற்றினாரே. கீழ்ப்படியும் பிள்ளையுடன் கர்த்தர் பேசுவாரே. ஜெபிக்கும் சின்ன உள்ளமதை கர்த்தர் மாற்றுவாரே. என்ன பண்ண நீங்க கையை தட்டணும். நல்லா இருந்தாலும் கை தட்டணும். நல்லா இருந்தாலும் கை தட்டணும். ஏன்னா அது ஏசுனது பாட்டு. கொஞ்சம் பாட்டு புரிஞ்சா உங்களுக்கு? முதல்ல பாட்டுமா வந்து மேலே பாட்டு. சின்ன பிள்ளை சாமுவே படுத்து தூங்கும் போது வாரம் சனி வந்த பாட்டு நீங்க பாடணும். பாடுங்களா? இப்போ ஒரு ஆயுசனோட பண்ணலாமா? அது அதாவது என்ன கவனி. சின்ன பிள்ளை சாமுவே படுத்து நான் சொல்லிடுறேன். சின்ன பிள்ளை சாமுவே படுத்து தூங்கும் போது பெயரை சொல்லி கூப்பிட்ட கர்த்தர் சத்தம் கேட்டான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சிறுவன் சொல்ல தீர்க்கதரிசியாகவே கர்த்தர் மாற்றினாரே. கீழ்ப்படியும் பிள்ளையுடன் கர்த்தர் பேசுவாரே. ஜெபிக்க சின்ன உள்ளமதை கர்த்தர் மாற்றுவாரே. அவ்வளோ அந்த பொண்ணு வரல. ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. அவங்க பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? படுத்து தூங்கும் போது பெயரை சொல்லி கூப்பிட்ட கர்த்தர் சத்தம் கேட்டான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சிறுவன் சொல்ல தீர்க்கதரிசியாகவே கர்த்தர் மாற்றினாரே. கீழ்ப்படியும் பிள்ளையுடன் கர்த்தர் பேசுவாரே. ஜெபிக்க சின்ன உள்ளமதை கர்த்தர் மாற்றுவாரே.
மொத்தமா பாருங்க. ரைட், வெரி குட். மறுபடியும் மகாத்மா காந்தி, வெரி குட். காந்தி தாத்தா பாத்துக்கிறீங்களா? எங்க பாத்துக்கிறீங்களா? காசுல சரி, இப்போ காந்தி தாத்தா நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணாருமா? சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். நம்ம நாட்டுக்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி ரெண்டாவது படிக்கலாம். படிக்கிறானா? ஒரு பையன் ஸ்கூல்ல எல்லாருக்கும் மார்க் ஷீட் வாங்குறது கொடுப்பாங்கல்ல, மார்க் கையில கவுன்ஸ் தான் உங்களுக்கு புரியும். சொல்லிடுறேன் கடற்கரை. அப்புறம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்சாரு. என்ன பாரு சிரிக்கூடாது. எம்ஜிஆர், அப்புறம் சிவாஜி கல்வி இவங்கெல்லாம் தலைவர். இவங்க யாரு? கவனிக்கணும், கத்துக்கணும். இவங்க யாரு? இந்த தலைவர் என்ன பண்ணாங்க? செத்து போட்டாங்க. தலைவர்லாம் அப்போ இனி இந்த தலைவர் என்ன பண்ண போறது? நமக்கு ஒரு தலைவர் இருக்கா தெரியுமா? ஒரு தலைவர், அவர் தான் இப்ப உங்களுக்கு கத்து கொடுத்துருக்க. எஸ், உலகத்துக்கு தலைவர் என்னமா? உலகத்துக்கே தலைவர் யாரு? அந்த தலைவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பூமிக்கு வந்து பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, எல்லா அக்குறங்களுக்காக, நம்ம செய்த தாய் தகவல் செய்த எல்லா பாவங்களுக்கும் அவர் ஒருவர் என்ன பண்ணாரு? மறித்தாரு, பாடுபட்டாரு, என்ன பண்ணாரு? மறித்தாரு. மறித்து சொன்னபடி உயிரோடு எழுந்தார். அவர்தான் உண்மையான ஒப்பற்ற தலைவர், ஆண்டவராக இயேசு. நீங்க போன சொல்லணும். இது வந்து ஏதோ ஒரு கதை சொல்றேன். விவாதத்துல இருக்கு. நீங்க எல்லாம் காத்துக்கணும். இப்போ இந்த சிறுவர் ஜெபத்துக்கு வரீங்க, ஜெபம் பண்றீங்க, பாட்டு பாருங்க. ரெண்டாவது வந்து கீழ்ப்படிதல். என்ன இருக்கணும்? கீழ்ப்படி இருந்தா தான் ஐயா சொன்னாரு, மேல்படி போகும். கீழ்ப்படி இல்லாம மேல்படி என்ன பண்ண முடியாது. அந்த பேசிக்க இங்க தான். உங்க ஸ்கூல்ல என்ன கத்து கொடுக்குறாங்க? என்ன படிக்கிறாங்க? அவங்களுக்கு தெரியலையே. சரி, கவனிங்க. ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பாடம் கத்து கொடுப்பாங்க. என்ன கத்து கொடுப்பாங்க? அந்த பாடத்தை கத்துக்கு என்ன பண்ணுங்க? மறுபடியும் போய் டீச்சர் கிட்ட சொல்றீங்க. அதே போலதான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒழுங்கு கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி ஒழுங்கா இருக்கணும், எப்படி நல்ல பிள்ளையா இருக்கணும், அப்படி கற்றுக் கொடுப்பது தான் இந்த சிறுவர் மொழி. சிறுவர் மொழி என்னன்னா, ஒழுக்கம் கற்றுக்கொள்வது தான் சிறுவர் மொழி. புரியுதா? ஒழுங்காமையா இருக்கிற பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி நடத்துவது தான் சிறுவர் மொழி. வேலை மேல இருந்து வேலையெல்லாம் முடிச்சு எவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேலை எல்லாம் பாருங்க. இல்லை பாருங்க, பாருங்க. புரியுதா? என்ன இருக்கணும்? மரியாதை இருக்கணும். என்ன இருக்கணும்? இதெல்லாம் தான் என்ன பண்ண நீங்க கற்றுக் கொடுக்குற இடம் தான் இந்த பாடசாலை. என்ன பாடசாலை? சிறுவர் பாடசாலை. சின்ன பிள்ளைங்க ஊழியத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற முதல் பாடம்னா ஒழுங்கு. முதல்ல எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். ரெண்டாவது பேசும்போது கூட என்ன பண்ற?
பேசுறது என்ன பண்ணோம், நாங்களும் அப்படிதான் நாங்க உட்காந்து அவங்க பேசுறது கேட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு நாங்க பேசுறது புரியுதா. அப்போ இன்னைக்கு நீங்க பேசுறத கத்துனீங்கன்னா நாளைக்கு இந்த மைக் இல்லைன்னா இதே மட்டும் பேசுறது. இப்போ இந்த சாம்பலை குறித்து தான் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். சாம்பலை குறித்து இந்த சாமுவேல் யாருன்னு சொன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. யார் அவரு? உங்களுக்கு சொல்லியிருப்பார், ஐயா சொல்லி கொடுத்துருப்பார். அப்போ அந்த அன்னாளன் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் இப்போ இங்க பாரு 50 பைத்தியம் 3 பைத்தியம். நான் சொல்ல மாதிரி சொன்னேன். 50 பைத்தியம் 50 பைத்தியம் பாதி பைத்தியம் முழு பைத்தியம். இதெல்லாம் முழு பைத்தியம். இந்த 50 பைத்தியம் இப்ப சொல்லுங்க, இது முழு பைத்தியம் அரை பைத்தியம் முழு பைத்தியம் அரை பைத்தியம் சொல்லுது முழு பைத்தியம் அரை பைத்தியம் முழு பைத்தியம் அரை பைத்தியம் முழு பைத்தியம் அரை பைத்தியம். பேசி காட்டி வெளியே போனா நம்ம பைத்தியக்காரன். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் திடீர்னு எல்லாம் போய் படுத்துட்டாங்க. அந்த ஆஸ்பத்திரி இப்போ பத்தி எரியுது. அது கதை என்ன பண்ண ஆஸ்பத்திரி எரியுது. அப்போ உள்ள இருக்கிற நர்ஸ் டாக்டர் ஓடிட்டு சீப்பு பெரியவர் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்றாங்க. அவரும் வந்துட்டாரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, பார்த்தா எல்லாம் என்ன பண்றாங்க, பட்டுக்கிறாங்க. நேரா என்ன பண்ணாரு, முதல்ல அரை பைத்தெல்லாம் இருக்குல்ல, இந்த அரை பைத்தியத்துக்கு போய் பைத்தியங்களா ஆஸ்பத்திரியில சொல்றேன் சொல்லுங்க, பைத்தியங்களா பைத்தியங்களா ஆஸ்பத்திரி என்ன பண்ணுது, அத்தினி எரியுது. நீங்க உள்ள இருந்தா என்ன பண்ணுவீங்க, செத்து சாம்பலாயிரம். நீங்க என்ன பண்ணுவீங்க, செத்து போடுவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அதனால என்ன பண்ணுங்க, எல்லாம் எழுச்சி வெளியே ஓடுறாங்க பாரு. இந்த ஆரோப்பைத்தெல்லாம் எழுந்து ஐயோ ஆஸ்பத்திரி வந்துருச்சான், அதனால செத்துனால எல்லாம் வெளியே ஓடிச்சான். எங்க ஓடிச்சு? இப்போ அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், காப்பாத்திட்டேன். இந்த பைத்தியங்கள் எல்லாம் இப்ப இந்த பைத்தியம் என்ன பண்ணேன், காப்பாத்திட்டேன்னு சொல்லி அவருக்கு ஒரே சந்தோஷம். இப்படி திரும்பி பார்த்தா முழு பைத்தியம். உண்மைதாமா? அது இல்ல, இந்த முழு பைத்தியத்தை பண்ணது அங்கிருந்து வந்தாரு கௌரி. அங்கிருந்து வந்து முழு பைத்தியம் பார்த்து சொல்றாரு, பைத்தியங்களா ஆஸ்பத்திரி என்ன பண்ணுது, அத்தினி எழுது, நீங்களா சாக போறீங்க, ஏன் என்ன பண்ணுங்க வெளியா துட்டை போயிட்டு பார்த்து என்ன பண்ணிச்சா, அப்பா அம்மா வாசி வருங்க, நான் நல்லா படிக்கணும், நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல கல்விமானுக்கு ஞாபகம் கொடுங்க, படிச்சு முன்னேறணும், நல்ல பிள்ளையா வாழ்ந்து உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பேரை எடுக்கணும். அப்படியே நான் மாற்ற போறேன், அப்படியே எனக்கு செய்ய போறேன். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை சொல்லிக்கிறேன். அடுத்த நாளிலும் கூட அந்த சாமனோடு பேசின கர்த்தர் பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி, ஆண்டவரே பிள்ளைகள் வளரும் காலத்துல தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொள்கிற அபிஷேகத்தை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆஸ்வதியானவரே, வராத பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த பிள்ளை மூலமா அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படட்டும், தாய் தகவல் ரட்சிக்கப்படட்டும்.
ஆண்டவரே, அருமையான நரேஷ் பிரயாசப்படுகிற காரியத்தில் ஒன்றும் மேற்கொள்ளாதவர்கள் எல்லாவற்றிலும் தேவக்கரம் இருந்து வாய்ப்பு செய்யுங்கள். உலக ரட்சிகர் மீட்பெருமாய் இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே.